ஹாய், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான ஆட்டுக்கால் வச்சு ஒரு பாயா தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ஆட்டுக்கால் பாயானா யாருக்கு தாங்க பிடிக்காது? அப்படி ஒரு சூப்பரான டேஸ்டில் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இடியப்பம், ஆப்பம், பரோட்டா, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டுக்கால் வாங்க வந்தாச்சு கடைக்கு. இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் தான் இருக்குன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, அந்த 2 காலையும் வந்து நம்ம பீஸ் போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு பீஸ் போட சொல்லியாச்சுங்க. இது நம்ம ஆல்ரெடி வாட்டின காலுங்கிறதுனால நம்ம கடையிலே பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இதே பார்த்தீங்கன்னா சில நேரம் பச்சை கால் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலே வாட்டிட்டு இல்லை சுடுதண்ணி போட்டு எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒரு நாள் வந்து பச்சைக்கால் வாங்கிட்டு வந்து அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவை நம்ம டீட்டெயிலாக ஒரு நாள் நம்ம சேனலில் போடலாம். இன்றைக்கி வந்து நம்ம வாட்டின காலை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, அவங்க பீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கருப்பெல்லாம் லேசாக சுத்தம் செஞ்சுட்டு நம்ம அப்படியே வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் வாங்கின அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு காலோட விலை எப்படின்னா 2 காலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 300 சொன்னாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப ஆடு வெட்டலை அப்படிங்கிறதுனால அந்த விலை சொன்னாங்க. இதே வந்து நமக்கு தீபாவளி அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4 காலே நமக்கு 300 கிடைக்குங்க. இன்னைக்கு வந்து நமக்கு கம்மியாக இருந்ததுனால ரேட் கொஞ்சம் அதிகம் தாங்க. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த காலை வீட்டில் இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு அந்த மேலே இருக்க கருப்பெல்லாம் லேசாக அந்த மாதிரி கத்தியால் சொரணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வெள்ளையாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் விசில் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் வெதுப்பான தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு இந்த மாதிரி கழுவுனீங்க அப்படின்னா நல்லாவே சுத்தமாயிடும். கை பொறுக்கிற சூட்டில் இருந்தாலே நமக்கு போதுங்க. இந்த மாதிரி நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசிட்டு இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாங்க. குக்கரில் வந்து எல்லாத்தையும் விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு விட்டோம்னா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். இல்லைன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி ஆயிடுங்க. குக்கரில் வந்து ஆட்டுக்காலுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆட்டுக்கால் முழுந்துற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு இதை நல்லா குக்கர் மூடி போட்டு ஒரு 10 விசில் அது நம்ம விடணும். 10 விசில் விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கோங்க. சப்போஸ் வேக பத்தலை அப்படின்னா திருப்பி வந்து நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் விசில் வெட்டி எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 விசில் தாங்க கரெக்டாக விட்டோம். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் வெந்து வந்திருந்தது. பத்து விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயாக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதை வந்து கொஞ்சம் வதக்கிட்டு அரைச்சி ஊற்றும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக வந்து ஒரு இருப்பு சட்டியில் கொஞ்சமாக வந்து தேங்காய் நான் ஊற்றிட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா 4 முந்திரி பருப்பு,
ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிட்டோங்க. அந்த சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சதுமே அது கூட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டோம். காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறதுனால கொஞ்சமாக 2 பச்சை மிளகா மட்டும் இது கூட வதக்கி ஊற்றிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கிட்டோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்லை சேர்த்துட்டோம்னா குருமா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பொட்டுக்கல்லை சேர்த்துக்கிறோங்க. பொட்டுக்கல்லையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ரொம்ப வந்து கருக வதக்கணும்னு கிடையாதுங்க. லேசாக வந்து நமக்கு தண்ணி சத்து போகிற அளவுக்கு வதக்கினாலே போதும். அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கால் பாயா தாளிச்சு விடுறதுக்கு இருப்பு சட்டி வச்சாச்சு. அதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் சேர்த்துட்டோம். அது கூடவே வந்து கொஞ்சமாக பிரியாணி இலையும் தாளிப்புக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டோங்க. நல்லா எல்லாம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்னமாக இருந்ததுனால ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க. ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 போதுங்க. ஏன்னா நமக்கு 2 கால் தான் நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கோம். இது கூடவே தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வந்து வெயிட் பண்ணி கிண்டணும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நமக்கு நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் நமக்கு பாயை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயில் இந்த மாதிரி வதங்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பழமாக தாங்க எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஜூஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கையாலே மசிச்சு நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லை வேணும்னா நீங்கள் கூட அதை அரைச்சி கூட ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா அதை வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட போகிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க நம்ம மசாலாலாம் போட போகிறோங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே நல்ல முட்டை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது பச்சை வாசனையில் நமக்கு போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச ஆட்டுக்காலை இது கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்க, நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ஆட்டுக்காலை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு நமக்கு ஆட்டுக்கால். இதை வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொழுப்பு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொழுப்பை நம்ம இப்போ இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். கொழுப்பை வந்து நம்ம குக்கரில் போடும்போது நம்ம சேர்த்துக்க கூடாதுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சட்டியில் போட்டாலே அது வெந்துடும். குக்கரில் வச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கரைஞ்சு போயிடுங்கிறதுனால நம்ம குக்கரில் போட்டு விசில் வைக்கலை. இப்போ நம்ம கொழுப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க ஆட்டுக்காலை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைக்க போகிறோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் ஊற்றிட்டு நம்ம இறக்கணும்னா நம்மளோட சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடும். பாருங்க, ரொம்பவே திக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு கொதிக்க முடியாதுங்கிறதுனால நல்லா வந்து தண்ணியாக வச்சுக்கணுங்க. நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணுங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா தளபலன்னு கொதிக்கணும். நல்லா ஆட்டுக்கால் வெந்திருந்தால் நமக்கு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க. நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். இதே வந்து நமக்கு ஆட்டுக்கால் 3/4 வாசி தான் நம்ம வேக வச்சுருக்கோம் அப்படின்னா நல்லா ஒரு 10 நிமிஷமாவது நமக்கு மினிமம் கொதிக்க வைக்கணுங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரேவியை டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. நமக்கு ஆட்டுக்காலும் வெந்து நல்லா நமக்கு கலர்ற அளவுக்கு நமக்கு வெந்து வந்துருச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாங்க.
பாருங்கள், பார்த்தாலே தெரியும் நமக்கு ஆட்டுக்கால் வெந்தது. ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இது கூட சேர்த்து நல்லா திருப்பி கொதிக்க விட போகிறோங்க. தேங்காவெல்லாம் நம்ம ஆல்ரெடி வதக்கி ஊற்றுனதுனால ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் நமக்கு கொதிச்சாலே போதும், நம்மளோட சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காவை நம்ம வதக்கி ஊற்றிருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ நேரம் வெளியில் வச்சாலும் சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க. அதே மாதிரி நம்ம பச்சையாக ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வெளியில் வைக்க முடியாது, சீக்கிரமாகவே கெட்டு போனாலும் போயிடுங்கிற பயம் இருக்கும். அதனால தான் நம்ம வதக்கி ஊற்றுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் வந்து நமக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வதக்கி ஊற்றும் போது. பாருங்கள், 2 நிமிஷம் நமக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டாச்சு. நம்மளோட சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லிலாம் தூவி வச்சிடலாங்க. இந்த ஆட்டுக்கால் பாயா பார்த்தீங்கன்னா ஆப்பம், இடியாப்பம், அதே மாதிரி இட்லி, பரோட்டா எல்லாத்துக்கூடயுமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா கூட நம்ம இடியப்பம் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இடியப்பம்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம இப்போ சூடான இடியப்பத்து கூட இந்த ஆட்டுக்கால் பாயாவை வச்சு டேஸ்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சமையல் ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாட்டா, பை பை. எங்களோட சமையல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.